ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது இந்த விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் நிறைய சம்பவங்கள், நிறைய ஆச்சரியங்கள், நிறைய ஷாக்கெலாம் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து சம்மடி விழுந்தது. அதில் குறிப்பாக கமருதீன், விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் வினோத், ஆதிரை, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அதில் குறிப்பாக வினோத் மறக்க மாட்டார். ஏன்னா இஷ்டத்துக்கு வந்து பாடி ஷேமிங்கு, புல்லிங்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல, வச்சு செஞ்சு விட்டாப்புல. ஆனாலும் இவ்வளோ அடிக்கு அப்புறமும் விஜய் பார்வதிக்கு ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா பாராட்டு சம்பவம். என்னென்னா கியூசியில் இருக்கவங்க மேலே நிறைய பேர் வந்து பலவிதமான குற்றச்சாட்டு வச்சாங்க. இவங்க அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க வந்து இப்படி கேட்குறாங்க, அப்படி கேட்குறாங்க, இவங்க லஞ்சம் கொடுத்து தான் பண்ண அவசியம் கிடையாது, இவங்க வச்ச ஆளா, அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அதே மாதிரி உங்கள் காலை பிடிச்சி தான் நான் வந்து வான்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு வெப்ஜி அந்த மாதிரிலாம். ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த வாரத்தை எடுத்துகிட்டு போன ஒரு பெருமை உங்களை சாரும் அப்படின்ட்டு விஜய் பார்வதி அண்ட் திவாகர் 2 பேருமே பாராட்டினார். செம்ம மாதம் இருந்துச்சு. ஏன்னா அது உண்மை. நான் ஆல்ரெடி வந்து விஜய் பார்வதி ஜெயிலில் போடும்போது சொல்லியிருந்தேன், விஜய் பார்வதி ஜெயிலில் போடுறதுக்கு பதில் எக்கச்சக்கமான பேர் உள்ளே சும்மாவே இருக்காங்க, ஃபிசிக்கல் வயலன்ஸ்லாம் பண்ணவங்க இருக்காங்க, அவங்கள தூக்கி போடுங்கய்யா. இந்த பொண்ணு நெகட்டிவாக பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணாலும் இந்த வாரத்தை வந்துட்டு அந்த பொண்ணு பண்ணதுனால தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இல்லைன்னா மொக்கையாக அந்த ஷோ போயிருக்கும். பார்ப்போமா, சேனலை மாற்றிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது அதை வந்து கரெக்டாக அங்கே எடுத்து வச்சார். நீங்களும் திவாகரும் சூப்பராக பண்ணீங்க. இந்த வாரத்தை இழுத்துட்டு போனது நீங்கள் தான் சொல்லலாம். அதேமாதிரி திவாகர் பொறுப்பாக செஞ்சீங்க. அதை வந்துட்டு உங்களை பாராட்டி ஆகணும். யார் என்ன வந்து பேசினாலும் உங்களுடைய விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக பொறுப்பாக இருந்தீங்க. உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் பாராட்டேன். அதாவது திட்டமாக திட்டிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அது நல்லா இருக்காது. உண்மையிலே அங்கே என்ன உண்மையிலே பாராட்டு இருந்துச்சுன்னா பாராட்டிடணும். அப்போ தான் வந்து அந்த ஷோவும் நல்லா போகும். அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும், நான் ஓரளவுக்கு நம்ம நல்லா தான் பண்ணுறோம். அதனால தான் விஜய் பார்வதி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா வச்சுக்கோங்க, இன்னும் அவங்க வந்து ஃபீல் பண்ணிவிட்டு போன வாரம் மாதிரியே உட்காந்து அழுதுருப்பாங்க. பட் நல்ல ஒரு விஷயந்தான். அதுலேயும் முக்கியமாக எனக்கு பிடிச்ச அந்த வார்த்தை என்னென்னா, இந்த வாரத்தையே எடுத்துகிட்டு போனது நீங்கள் தான் இந்த ஷோவை அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பாராட்டும் போது வந்துட்டு இந்த எஃப்ஜே, இந்த சபரி, இந்த ஆதிரி, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா செத்து போச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு காண்டாயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு இவங்கெல்லாம் விட இவங்க 2 பேர் பண்ணது தான் சிறப்பான சம்பவம். அதை தான் வந்துட்டு விஜய் சேதுபதியும் சொன்னார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். விஜய் பார்வதி திவாகர் இல்லைனா இந்த போன வாரம் டாஸ்க் எப்படி போயிருக்கும்? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.